புலிகளை கொண்டு போய்விட்ட இடம்தான் புலிக்குன்னூர். இது பந்தல அரண்மனையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த இடத்தில் புலிகளோட பாத தடங்கள் இன்னமும் அங்கேயே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புலிகளின் மேல் இருந்து சுவாமி ஐயப்பன் கீழே இறங்கிய போது அவருடைய வலது கால் பதித்த தடமும் அங்கேயே இருக்கின்றது. அதுபோல் புலிக்குன்னூரில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருநாதர் முகடி. ஐயப்பன் குருகுலத்தில் படித்து பல வித்தைகளை கற்றுக்கொண்ட இடம். இந்த இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து சென்றால் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளரும். கேரளாவின் குளத்துப்புழை என்ற இடத்தில் சாஸ்தா கோவில் இருக்கின்றது. பரசுராமரால் பிரசிட்டை செய்யப்பட்ட இந்த தலத்தில் ஐயப்பன் குழந்தை வடிவமாக காட்சி தருகிறார். கருவறையின் நுழைவு வாயில் சிறுவர்கள் நுழையும் அளவிற்கு உயரம் குறைந்துள்ளது. இது செங்கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு விஜயதசமி அன்று வித்யாபாரம் நிகழ்வு நடைபெறும். ஐயப்பனின் மெயில் செலுக்க வைக்கும் இந்த அதிசய ஸ்தலத்திற்கு சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஒரு முறை சென்று தரிசிக்கலாமே என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.